குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். சங்கீதத்துல நாம் 34ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் சிங்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? சிங்கம் எதற்கும் பயப்படாத ஒரு மிருகம். சிங்கம் காட்டுக்கே ராஜா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாமல் பட்டினியாயிருக்கும், தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள். நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியும். முழு இதயத்தோடு தேடும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீங்கள் அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. அவருடைய வீட்டின் நன்மைதான் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி உங்களை தெய்வ சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் தேவைகளுக்காக, அவர்களுடைய குடும்ப காரியங்களுக்காக, அவர்களுடைய இருதயத்துல ஏற்பட்டிருக்கிற விருப்பம் வாஞ்சைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ எனக்கு ஒரு நன்மை இல்லையே, கிடைக்கவில்லையே, பெற்றுக்கொள்ள முடியவில்லை, யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தகப்பனே, இன்றைக்கு அவர்கள் உண்மையோடு தேடும்படி நீர் கர்த்தர் பேசியிருக்கிறீர். அவர்கள் தேடும் பொழுது நீர் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.